டிரான்சியன் ஹோல்டிங்ஸோட ஒரு சப் பிராண்ட் Infinix. ஸோ இந்த மொபைல் ஃபோன் பிராண்ட்ல இருந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் Infinix S4. இந்த மொபைல் ஃபோனுடைய ஸ்பெஷாலிட்டியே இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 32 மெகா பிக்சல் கேமரா மட்டும் இல்ல, அந்த 32 மெகா பிக்சல் கேமராவை 10,000க்கும் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆக இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஒவ்வொரு Infinix மொபைல் போனுடைய பாக்ஸோடைய கலரும் பாத்தீங்கன்னா மாறி மாறி இருக்கு. இந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு இந்த பேஸ்டல் கிரீன் கலர். பாக்ஸினுடைய பின்புறத்துல இந்த மொபைல் போனை பத்தின பல ஸ்பெசிபிகேஷன்ஸ் மற்றும் ஹைலைட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. மொபைல் போன் மேட் இன் இந்தியான்னு வேற போட்டிருக்காங்க. சரி, பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ள இந்த மொபைல் போன் தவிர இதை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 5V 2A சார்ஜர், மைக்ரோ USB கேபிள், ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபில்ம் ஒன்று கொடுத்திருக்காங்க, சிம் எஜெக்டர் பின் மற்றும் பேக்ல ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்திருக்காங்க. அது தவிர எப்பயும் இருக்கிற இந்த யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி கார்டு. ஓகே, Infinix S4 இந்த மொபைல் போனோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் டிசைன், பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப அழகா இருக்கு இந்த மொபைல் போன். அதுவும் பின்புறத்தில் கொடுத்துருக்காங்க கிளாஸ் பேக் மற்றும் அந்த கிரேடியன்ட் பிளாக் அண்ட் ப்ளூ கலர் ரொம்பவே பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. மொபைல் போன் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. கிளாஸ் பாடின்னு சொல்லியிருக்காங்க. 2.5D கர்வ்ட் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க பின்புறத்துல. மொபைல் போனுடைய கீழ்ப்புறத்துல 3.5mm ஆடியோ ஜாக், மைக்ரோ USB போர்ட் மற்றும் ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்கு. மேல ஒன்றும் கிடையாது, பிளைனா இருக்கு. லெஃப்ட் சைட்ல ட்ரிபிள் கார்ட் ட்ரே, 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே நேரத்தில். ரைட் சைட்ல பவர் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ். பின்புறத்துல ட்ரிபிள் கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நாட்ச் உள்ள ஒரு டிஸ்பிளே, டியர் டிராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஆனா நோட்டிபிகேஷன் LED இந்த மொபைல் போன்ல இல்லாத ஒரு வருத்தமா தான் இருக்கு. மொபைல் போனோட டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். 6.2 inch HD+ ரெசல்யூஷன் கொண்ட இந்த டிஸ்பிளேல ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் டிராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட தரம் ரொம்ப பிரைட்டா இருக்கு, கலர்ஸ் நல்லா விவிடா இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டிஸ்பிளே நல்லாவே இருக்கு. ஆனா இதெல்லாம் விட இந்த Infinix S4 உடைய மெயின் ஹைலைட் இதுல இருக்கிற கேமரா சிஸ்டம் தான். ஸோ கேமரா பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ பின்புறத்துல 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் வைட் ஆங்கிள்காக 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா அப்ளிகேஷன்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொருந்திய இமேஜ் ப்ராசஸிங் அல்காரிதம்ஸ்லாம் இருக்கு. AR ஷாட்ஸ்லாம் நீங்க எடுக்கலாம். மேக்ஸிமம் 1080p வீடியோஸ் வரைக்கும் இந்த மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கிடையாது. ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் பாருங்க. ஆனா இந்த மொபைல் போனுடைய மிகப்பெரிய ஹைலைட் இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான். குவாட் பேர் டெக்னாலஜி மூலமா 32 மெகா பிக்சல் ப்ராசஸ் பண்ணி ஒரு 8 மெகா பிக்சல் ஷாட்டா இந்த மொபைல் போன் ரெக்கார்ட் பண்ணுது. போர்ட்ரேட் மோட் எல்லாமே இருக்கு. கேமராவோட குவாலிட்டி இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னும் பல லைட்டிங் கண்டிஷன்ல போட்டோ எடுத்து டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கணக்காச்சு நம்ம சொல்ல முடியும். மொபைல் போனுடைய ப்ராசஸர் MediaTek P22 ப்ராசஸர், 3GB RAM மற்றும் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த 3GB RAM அவங்க உபயோகிச்சிருக்கிறது வந்து DDR4 RAM யூஸ் பண்ணிருக்காங்க. MediaTek P22 ப்ராசஸர் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ப்ராசஸரா இருந்தாலுமே இந்த மொபைல் போன்ல பல இன்டென்சிவான கேம்லாம் விளையாண்டு பார்த்தேன். ஸ்மூத்தா தான் இருக்கு. அதுவும் இந்த 3GB RAM இவங்க கொடுத்திருக்க இந்த UI நல்லாவே ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த ஹார்ட்வேர்ல Dual VoLT சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு. இவங்க கொடுத்திருக்க சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா Android 9க்கு மேல XOS அப்படிங்கிற ஒரு UI கொடுத்திருக்காங்க. இந்த UIல பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. டபுள் டேப் டு வேக், 3 ஃபிங்கர் ஸ்கிரீன்ஷாட், லிஃப்ட் டு வேக், இந்த மாதிரி ஜெஸ்டர்ஸ்லாம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் பேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு தீம்ஸ் இருக்கு. நாட்ச் பிடிக்கலனா ஹைட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஐ கேர் மோட் இருக்கு, ரீடிங் மோட் இருக்கு. சோ ஃபீச்சர்ஸை பொறுத்த மட்டும் எந்த வித குறையும் இல்லாம இந்த XOSல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. சோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்திருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் ஓரளவுக்கு பல லைட்டிங் கண்டிஷன்ல டிபெண்டபிளா இருக்கு. 4000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க இந்த மொபைல் போன்ல. இதை சார்ஜ் பண்றதுக்கு 5V 2A சார்ஜர் கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் இந்த மொபைல் போனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற நேரத்துல பிரைஸ் சரியா தெரியல. பட் நான் கணிக்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் சுத்தி இந்த பிரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சாய்ஸ் இந்த Infinix S4 மொபைல் போன். இந்த மொபைல் போன் எக்ஸ்க்ளூசிவா ஆன்லைன்ல Flipkartல மட்டும் அவைலபிளா இருக்கும். இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த மொபைல் போனை பத்தி வேற சந்தேகங்கள் உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.